ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு. இந்த விளாக் சண்டே நைட்டு எடுத்த விளாக் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அப்லோடு பண்ண போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய லைஃப்பில் நடக்கக்கூடிய டெய்லி ரொட்டீனை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்காக அழகாக நீட்டாக ஒதுங்க வச்சு தான் காமிக்கணும்னு கிடையாது. இப்படி தான் வீட்டில் எப்படி யதார்த்தமாக வீட்டு வேலை பார்ப்பாங்க, அதை தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? அதனால் எல்லாருமே நம்ம சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டெய்லியுமே நைட்டு எங்கள் பசங்களோட ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நான் வந்து கரெக்டாக வந்து ரொட்டீனாக நான் துவைச்சி போட்டுருவேன். டெய்லியும் துவைப்பேன், இல்லாட்டினா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவைப்பேன். இன்றைக்கி வந்து என் பொண்ணோட ட்ரெஸ்ஸை துவைச்சேன் அப்படின்னா நாளைக்கு நைட்டு வந்து என் பையனோட ட்ரெஸ்ஸை துவைச்சி போடுவேன். இப்படி தான் துவைப்பேன். ஆனால் இப்போ நான் கடைக்கு போனதுலேருந்தே சேரீ பார்த்திங்கன்னா நிறைய ஆயிடுது. டெய்லியும் ஒவ்வொரு சேரீ கட்டுறோமா, அப்போ வாரத்தில் நம்மளுக்கு 7 சேரீ ஆகி போயிடுது. அப்போ அந்த சேரீயை மட்டும் என்னால் துவைச்சி போட டைமே இருக்காது. ஆனால் டெய்லியும் துவைச்சி போட்டுட்டேன்னா அந்த துவைக்கிற வேலை பெண்டிங் வராது. டெய்லியுமே நம்மளுக்கு வேலை கரெக்டாக வந்துடுது. ஒரு நாள் மழை வந்துருச்சு, இல்லை டெய்லரிங் ஒர்க் அதிகமாக வந்துருச்சு, இல்லை ஊருக்கு எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு நாள் பெண்டிங் ஆயிடுச்சுன்னா அடுத்து தொடர்ந்து ஒரு 3 நாள் பெண்டிங் விழுந்துடும். இப்படி தான் என்னால் துவைக்க முடியாமல் போயிடுது. எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் கூட கிடையாது, கையிலே தான் துவைக்கணும். ஆனால் தச்சுக்கிட்டு வந்து வீட்டில் வேலை பார்க்குறது சில சமயம் பார்த்திங்கன்னா உடம்பு வேலை செய்யவே ஒத்துழைக்காத அதோடு தான் நான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பேன். சில சமயம் ரொம்ப கால் வலிக்கும், இடுப்பெல்லாம் வலிக்கும். ஆனால் இடுப்பு வலிக்குதோ இல்லையோ இந்த கால் வலி அதிகமாகவே இருக்கும். டெய்லரிங் ஒர்க்கில் தச்சுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாது. தச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்காருவோம் பாருங்கள், அப்போ தான் ஒரு அடித்து போட்ட மாதிரி ஒரு வலி வலிக்கும் பாருங்கள், சொல்லவே முடியாது. அது தைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது ஹெவியாக தைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடம்பே ஒத்துழைக்காது. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வீட்டு வேலையை பார்க்கலாம் தான் தோணும். ஆனால் டெய்லரிங் ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வேலை ஹெவியாகவே இருக்குங்க. கொஞ்சமாவது ஒரு வேலையாவது வீட்டில் பார்க்குறக்கு ஆள் இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருக்கும். A to Z வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே நானே பார்க்குறனால என்னால் உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்னா டெய்லரிங் ஒர்க்கும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், அதுக்கிடையில் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. கிடைக்கிற அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் தான் நான் உங்களுக்கு வீடியோவாகவும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ சொல்லுங்கள், மொத்தம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு எனக்கு 19 மணி நேரமுமே ஃபுல்லாகவே ஒர்க்கு தான். அந்த தூங்குறதுக்கு அந்த 5 மணி நேரம் மட்டும்தான் என்னுடைய ரெஸ்ட்டு டைம்னு சொல்ல போனால். அது மட்டும்தான் டெய்லியுமே நான் 5 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறேன். சில சமயம் அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு அப்படின்னா திருப்பி நான் காலையில் சீக்கிரத்துலேயே எழுந்திரிச்சு, அதாவது 4 மணி 3 மணி இல்லாட்டினா 5 மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பி அந்த டெய்லரிங் ஒர்க்கு காலையில் சமைக்கிறவங்களாட்டி அந்த ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் இனிமேல் தான் கொஞ்சம் இந்த ஒரு வாரம் அந்த பெண்டிங் ஒர்க்கை பூரா முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டு வேலையை தான் சொல்கிறேன், வீட்டு வேலையை தான் நான் பெண்டிங் வேலைன்னு சொல்கிறேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா ரெகுலராகவே அன்னன்னைக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸை அன்னன்னைக்கே துவைச்சிடணும். பாத்திரம் கழுவுறதுமே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அடிக்கடி வந்து தேய்ச்சே பழகிருப்பாங்க. ஆனால் நான் வந்து நறுக்குன்னு அந்த ஒரு டைம் அள்ளி போட்டு மொத்தமாக வந்து கழுவி வச்சிருவேங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா என்னோட சூழ்நிலை வந்து அந்த மாதிரி. நீங்கள் நினைப்பீங்க சூழ்நிலை வந்து எல்லாம் ஒரே மாதிரி தானே, நம்மளோட சூழ்நிலையை வந்து ஒப்பிட்டு நீங்கள் வந்து பேசுவீங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்கள் வீட்டு வேலையை என்னால் பார்க்க முடியாது, என் வீட்டு வேலையை உங்களால் பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயுமே ஒவ்வொரு மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். அது அவங்கவுங்க வீட்டு வேலையை அவங்கவுங்கனால மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குறிக்கோள் ஒன்று வச்சுருக்கேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே 30,000 சம்பாதிக்கணும்னு ஒரு சவால் வச்சுட்டு டெய்லரிங் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து வந்து அதில் வந்து லீவு போடாமல் தொடர்ந்து தச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக லீவு. கண்டிப்பாக எல்லாருமே என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஆள் தான் நான் வந்து எல்லா வேலையுமே பார்க்குறேன். எனக்கு இந்த பாத்திரம் தைக்க, துணி துவைக்க, வீடு குட்டைய யாருமே ஆள் கிடையாது. டெய்லரிங் ஒர்க்கை முடிச்சுட்டு நானே தான் அம்புட்டு வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.